Hi, welcome to the squad. This is Code.io. And இந்த எபிசோட் ஆஃப் த ஜாவாஸ்கிரிப்ட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது ஆப்ஜெக்ட்ஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி ட்ரிவியா கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். போன வீடியோட எண்டில் நான் ஒரு ட்ரிவியா கொஸ்டின் கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுத சொல்லியிருந்தேன். அந்த ஆரோ ஃபங்க்ஷன் ஒரு நம்பர் இன்புட் வாங்கிட்டு அதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட ரெக்குயர்மெண்ட். ஸோ அதுக்கு இப்போ எப்படி ஆரோ ஃபங்க்ஷன் எழுதலாம்? அந்த ஆரோ ஃபங்க்ஷனை ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ தான் நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லெட் 5x அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கலாம். x5 அப்படின்னு பேர் வைப்போம். ஏன்னா 5xன்னு பேர் வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணாது இல்லையா, நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது ஐடென்டிஃபையர் நேம். ஸோ x5 இஸ் ஈக்குவல் டு ஒரு நம்பர் இன்புட்டாக வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நம்பர் இன்புட்டாக வாங்குறதுக்காக ஒரு ஆர்குமெண்ட்காக என்கிறத பேரந்திஸில் போட்டோம். அண்ட் இப்போ தான் நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். ஆரோ ஃபங்க்ஷனுங்கிறதுனால ஆப்வியஸ்லி ஒரு ஆரோ போடுறோம். போட்டுட்டு இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன், 5 ஸ்டார் என், n ஸ்டார் 5, 5 ஸ்டார் n எதுனாலும் கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஆரோ ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை ஒழுங்காக வேலை செய்தான்னு சொல்லி செக் பண்ணலாமா? console.logல x5 ஆஃப் 6 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 6 into 5 வந்து 30 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். இப்போ ரன் பண்ணோன்னா 30 அப்படின்னு ஆன்சர் வருது. ஸோ இதுதான் ஆன்சர். உங்களுக்கு கால்பேக்ஸ் அண்ட் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த பேசிக்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் ஸ்டஃப்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொஞ்சம் சீரியஸான விஷயங்கள் இதெல்லாமே வந்து நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கோ ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறதுக்கோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது இஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன? இந்த வார்த்தை ஜென்ரலாக நீங்கள் எப்போல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நம்ம ஜென்ரலாக ஜாவா C++ பற்றி பேசுகிறப்ப கூட வந்திருக்கும். மோஸ்ட்லி ஜாவா ஸ்கிரிப்ட் பேசுகிறப்ப அது சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னு ஒன்று இருக்குது. ஓகே, அதுக்கு நம்ம பொதுவாக அப்புறம் வரலாம். இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்துருந்தோம். அதில் வந்து ஸ்ட்ரிங் இருக்குது, இன்டீஜர் அதாவது நம்பர் இருக்குது, பிக் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய நம்பர் சொல்லி அது ஒன்று இருந்துச்சு. அப்புறம் நல்லு, அன்டிஃபைன்டு, இதெல்லாமே வந்து நம்ம டேட்டா டைப் அப்படிங்கிறதுல பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி டேட்டா டைப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அதெல்லாம் வந்து சிங்கிள் திங். ஒரு ஸ்ட்ரிங்னா அது ஒரு ஸ்ட்ரிங் மட்டும்தான், ஒரு நம்பர்னா அது ஒரு நம்பர் மட்டும்தான். ஆனால் அதை தாண்டி கொஞ்சம் வர்றப்ப இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் இருக்குது. அண்ட் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டேட்டா டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபர்தராக வர எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஆப்ஜெக்ட்னா என்ன? ஓகே, அண்ட் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஒரு சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற, அதாவது ரியல் வேர்ல்டில் இருக்கிற சில விஷயங்களை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுற விஷயங்கள் தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். நான் ரொம்ப வளன்னு பேசாமல் நான் உள்ளே போயிடுறேன். பண்ண உங்களுக்கே புரியும். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்டை எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஜென்ரலாக ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்? லெட் x is equal to 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோமா? ஓகேவா? அண்ட் இது வந்து டிக்ளரேஷன் ப்ளஸ் இனிஷியலைசேஷன் ஆகுது. ஒரு டிக்ளேர் மட்டும் பண்ணுறோன்னா லெட் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? console.logல எக்ஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிங்கன்னா அது அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஓகே, இது வந்து ஜென்ரலாக ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ், டிக்ளேர் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். ஒரு ஆப்ஜெக்டை எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, லெட் எக்ஸ்னு போட்டால் மட்டும் பத்தாது, அது பக்கத்தில் ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுக்கணும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ அது ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் கர்லி பிரேஸ் மட்டும் சொல்லுது. ஓகே, அண்ட் இதில் நம்ம டைப் ஆஃப் போட்டு பார்க்கலாம். டைப் ஆஃப் போட்டால் என்ன வருது? ஆப்ஜெக்ட் அப்படின்னு வருது. ஓகேவா? இதே இது நான் இந்த ஈக்குவல் டு எக்ஸை எடுத்தேன் அப்படின்னா அது அன்டிஃபைன்ட் டைப்பில் இருக்குது. அந்த ஈக்குவல் டு கர்லி பிரேஸை எடுத்தோன்னா அன்டிஃபைன்டில் இருக்குது. ஆனால் இந்த கர்லி பிரேஸ் போட்ட உடனே ஒழுங்காக இதாகலை போல், சேவ் ப்ராப்பர்லி, ரன் ப்ராப்பர்லி, ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஈக்குவல் டு கர்லி பிரேஸ் போட்டோன்னே ஆப்ஜெக்ட் அப்படின்னு காட்டுது. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணுறதுக்கான வழி இதுதான். ஓகே, இது ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணுறோம், இனிஷியலைஸ் பண்ணலை. அதாவது திஸ் இஸ் சிமிலர் டு லெட் ஒரு வேரியபிள்னு மட்டும் சொல்கிறது தான். ஸோ அப்படி வந்து இது ஒரு ஆப்ஜெக்ட்னு மட்டும் தான் சொல்லியிருக்கோம்.
அதுக்கு நம்ம வேல்யூஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் எப்படி நம்ம வேல்யூஸ் கொடுக்க முடியும்? நீங்கள் ஆல்ரெடி பைத்தான் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்ஷனரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். அல்லது நீங்கள் ஜாவா படிச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து ஹேஷ் மேப் ஆர் ஹேஷ் செட் அப்படின்னு இருந்திருக்கும். C++ல அன்ஆர்டர்ட் மேப் அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே, அதாவது பேசிக்காக இதுக்குள்ளே என்ன இருக்க போகுது அப்படின்னா கீ அண்ட் வேல்யூ பேர்ஸ் தான் நம்ம உள்ள ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, கீ அண்ட் வேல்யூ பேர்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ ஆப்ஜெக்ட்ஸ்னால் ஜென்ரலாக ரியல் வேர்ல்டில் இருக்கிற ஏதோ ஒன்றை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த ரியல் வேர்ல்டில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள்னா கொஞ்சம் ஒரு லேமான எக்ஸாம்பிள், எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிள் கார். ஓகே, ஸோ கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுக்கிறோம், அதை ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நான் இதை கார்னே மாற்றிக்கிறேன். இப்போ இந்த காருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்ல விஷயங்கள் இருக்கும் இல்லையா? காரோட ப்ராப்பர்ட்டிஸ்னால் ஜென்ரலாக என்ன, அதை பற்றின ஒரு செட்டிங்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றின ஒரு ஃபீச்சர் லிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஜென்ரலாக நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு ஃபைல் இருக்குன்னா அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்னா அதோட ஃபைல் ஃபார்மேட் என்ன, அதோட சைஸ் என்ன, அது எந்த லொக்கேஷனில் இருக்குது, இதெல்லாம் எந்த கடைசியாக எப்போ இதை கிரியேட் பண்ணாங்க, எப்போ மாடிஃபை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வருமா? ஸோ அந்த மாதிரி காருக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்? காருக்கு ஒரு நேம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கலாம். கொடுத்துட்டு கோலன் போட்டுட்டு இந்த இடத்துல நான் ஒரு நேம் கொடுக்குறேன். நல்லதாக ஒரு நேம், நல்லதாக ஒரு கார். இப்போ பாப்புலராக இருக்கிற கார் என்ன? நெக்ஸான். ஓகே, நெக்ஸான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, முடிச்சதுக்கப்புறம் ஒரு கமா போட்டுட்டேன். கமா எதுக்கு போடுறேன்னா அடுத்த ப்ராப்பர்ட்டியை நான் அடுத்த லைனில் அப்படி டிஃபைன் பண்ணலாம். ஓகே, இங்கே அடுத்து நான் என்ன கொடுக்குறேன்? பிராண்டுன்னு போட்டு டாட்டா, இது இன்னொரு ப்ராப்பர்ட்டி. அதுக்கு அடுத்து இன்ஜின் அப்படின்னு போட்டு இதில் நான் என்ன கொடுக்குறேன்? சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் பெட்ரோல் கமா டீசல் கமா இவி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல இன்ஜின்னு கொடுத்தா பெட்ரோல் டீசல் தான் வரும், இவி கேட்டகரி வராது. அப்போ நம்ம வந்து டிரைவ் ட்ரெயின் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, டிரைவ் ட்ரெயின்னா பெட்ரோல் டீசல் இவி. ஓகே, ஸோ இதில் வந்து அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் தான் வைக்க முடியுமா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஒரு நம்பர் அவுட்புட் எடுத்துக்கலாம். என்ன நம்பர்? ப்ரைஸ் அப்படின்னு எடுத்து சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, 15 அப்படிங்கிறது இந்த இடத்துல 15 lakhs அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இதுதான், இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு போதும். ஓகேவா, லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது அப்படின்னு ஆகுது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்? காருன்னு ஒரு ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த காருக்குள்ள காரோட நேமை வந்து நெக்ஸான் அப்படின்னு வச்சுருக்கேன், அதோட பிராண்ட் வந்து டாட்டா அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து இந்த காரோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டியுமே கீ வேல்யூ பேராக ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த வேல்யூ வந்து எனி டேட்டா டைப்பில் இருக்கலாம். ஆனால் அந்த கீ வந்து இந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபையர் மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஆக்சுவலாக அது எக்ஸாக்டாக ஐடென்டிஃபையர் மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வேல்யூ கேன் பி எனி டேட்டா டைப் அண்ட் இந்த மாதிரி அதுக்கு ஒரு லேபிள் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் கீ. ஓகே, இப்போ அந்த கீழேயே இன்னும் கொஞ்சம் இது இருக்குது, அதை நம்ம அடுத்து வரலாம். ஆனால் அந்த வேல்யூவில் நீங்கள் நம்பர்ஸ் வச்சுக்கலாம், ஸ்ட்ரிங்ஸ் வச்சுக்கலாம், இல்லை இப்போ நான் வந்து ப்ரைஸ்க்கு பதிலாக நல் கூட அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எது வேணால் அலோவ் பண்ணும். இப்போ நம்ம இந்த கார் அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். கார் இப்போ நான் console.logல கொடுத்துருக்கேன். இப்போ நான் அதை ரன் பண்ணால் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் என்ன கொடுத்தனோ அப்படியே காட்டுது. கொஞ்சம் மேலே எழுது. ஓகே, ஸோ அப்படி மொத்தமாக காட்டுது. இப்போ இதில் இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்பர்ட்டி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கார் டாட் வச்சோடனே நம்ம விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அதில் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போ அந்த காரோட நேம் மட்டும் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்க. car.name அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காருங்கிற அந்த மொத்த ஆப்ஜெக்டே நம்ம பிரிண்ட் பண்ணுறப்ப நேம், பிராண்ட், டிரைவ் ட்ரெயின், ப்ரைஸ்ன்னு கீ அண்ட் வேல்யூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஆனால் இங்கே car.nameன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸானுங்கிற நேம் மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. அதாவது அந்த ஸ்ட்ரிங் மட்டுமே பிரிண்ட் ஆகுது. நேம் நெக்ஸான் அப்படின்னு பிரிண்ட் ஆகலை. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க இந்த பர்டிகுலர் வேல்யூவை என்னால் இப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். car.name அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இப்போ அதே மாதிரி நான் car.price
ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா 15 அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரோட ப்ரைஸ் மட்டும் வருது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி இருக்கு. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் இருக்கிற அந்த கீ வேல்யூ பேர் இருக்கு இல்லையா, வேல்யூவில் நான் சொல்லிட்டேன் உங்களால் வந்து இதுதான் கொடுக்க முடியும், அதாவது ஒரு ஏதாவது ஒரு டேட்டா டைப் தான் கொடுக்க முடியும். ஓகே, டேட்டா டைப்பே இல்லாமல் எதுவும் ஒன்றும் இது கொடுக்க முடியாது. இப்போ ரேண்டமாக வந்து நான் இந்த இடத்துல வந்து ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எனக்கு எரர் சொல்ல போகுது, ஏன்னா ஹாய் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுது. ஓகே, அதுக்கு ஹாய்னா என்னன்னு தெரியாது. ஸோ பேசிக்காக இந்த வேல்யூவில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு வேரியபிளுக்கு நீங்கள் என்னெல்லாம் அசைன் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் இங்கே நீங்கள் பண்ண முடியும். ஸோ சும்மா எல்லாமே வந்து இந்த இடத்துல போட்டுற முடியாது. ஆனால் இந்த டிரைவ் ட்ரெயினுக்கு பதிலாக நான் ஹாய்ன்னு எழுதுனா அக்செப்ட் பண்ணுமா? ஆப்வியஸ்லி அது அக்செப்ட் பண்ணும், எந்த எரரும் சொல்ல போகிறது கிடையாது. ஓகே, ஸோ வேல்யூஸில் அது ஒரு ப்ராப்பரான வேல்யூவாக இருக்கணும். ஓகே, ஸோ எய்தர் நீங்கள் அந்த டிஃபால்ட்டாக இருக்கிற, அதாவது அந்த சிம்பிள் டேட்டா டைப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், அதில் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலான்னா மேலே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஓகே, இன்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். லெட் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பெட்ரோல் டீசல். இது ரெண்டுத்தையும் வந்து நான் இந்த இன்ஜின் ஆப்ஷன்ஸுங்கிற வேரியபிளில் அசைன் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இன்ஜின் ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொடுக்குறேன், டிரைவ் ட்ரெயின். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இஸ் நாட் டிஃபைன்ட். நான் இந்த இடத்துல ஸ்ட்ரிங்காக கொடுக்காம அப்படியே வேரியபிளாக கொடுத்துட்டேன், அப்படி தப்பு. ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் இவி அப்படின்னு சொல்லிட்டு 3 வருது. ஸோ இப்போ பேசிக்காக என்ன நடக்குது அப்படின்னா இந்த வேல்யூவில் நீங்கள் ஒரு வேரியபிள்ஸ் கூட கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரிங் நான் வந்து கன்கேட்னேட் பண்ணியிருக்கேன், அப்படி பண்ணாமல் நீங்கள் ஒரு வேரியபிளை கூட அப்படி டைரெக்டாக கொடுத்துக்கலாம் இந்த இதில், அதாவது வாட் யூ சே வேல்யூவில். ஸோ இப்போ வேல்யூஸில் வேரியபிள்ஸ் வைக்க முடியுதுன்னு நமக்கு தெரியும். கீஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் கூட கொடுத்து நம்ம வைக்க முடியும். நார்மலாக இருக்கிற ஒரு ஐடென்டிஃபையருக்கு இருக்கிற ரூல்ஸ் மாதிரி இங்கே கிடையாது. இப்போ நார்மலாக இருக்க ஐடென்டிஃபையர்லாம் அதில் வந்து ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் கீவேர்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரூல்ஸ் எதுவுமே இங்கே கிடையாது. இப்போ அந்த டிரைவ் ட்ரெயினுக்கு பதிலாக நான் வந்து ஃபார் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல கார் டாட் ஃபார் அப்படின்னு கொடுத்து பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எரரே இல்லாமல் வரும். ஸோ இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அதில் கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து அது கண்டுக்காது. எந்த கீவேர்டை வேணால் நீங்கள் இங்கே கீயாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஆப்ஜெக்டில் கீ வேல்யூ பேரில் இருக்கிற கீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு இதுவும் என்ன அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பேஸஸ் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்பேஸ் அலோவ் பண்ணுறதா இருந்தால் அந்த கீ வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கணும், ப்ராப்பராக ஒரு டபுள் கோட்ஸோ சிங்கிள் கோட்ஸோக்குள்ளே ஸ்ட்ரிங்காக கொடுக்கணும். அண்ட் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த கார் டாட் அப்படின்னு கொடுக்குறேன், கார் டாட் டிரைவ் ட்ரெயினை கிளிக் பண்ண உடனே என்ன வருதுன்னு பாருங்கள். நான் மறுபடியும் பண்ணி காட்டுறேன். கார் டாட் வச்ச உடனே அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் காட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன்னா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் காட்டுது. டிரைவ் ட்ரெயினுக்கு வந்து நான் கிளிக் பண்ண உடனே அது எப்படி மாறுது, ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே டிரைவ் ட்ரெயின் அப்படின்னு வருது. ஸோ பேசிக்லி அங்கே இருக்கிற கீ வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஸோ அந்த ஸ்ட்ரிங்காக இருக்கிற கீயோட வேல்யூவை நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா டாட் போட்டு ஆக்சஸ் பண்ண முடியாது. டாட் போட்டு எப்போ ஆக்சஸ் பண்ணுவீங்கன்னா ஸ்ட்ரிங்காக கொடுக்காம, அதாவது சிங்கிள் கோட்ஸில் கொடுக்காம டேரெக்டாக ஒரு கீ நேம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். அதாவது ஒரு ஐடென்டிஃபையராக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். அப்படி இல்லாமல் ஒரு ஸ்ட்ரிங்காக நம்ம கொடுக்குறப்ப இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயோ இல்லை டபுள் கோட்ஸ்குள்ளேயோ கொடுத்தாதான் வந்து வேல்யூ வரும். பட் இப்போ நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதே பெட்ரோல் டீசல் இவி அப்படிங்கிற ஆன்சர் வந்து சேமாக தான் வரப்போகுது. ஸோ இதை அலோவ் பண்ணும் ஸ்பேசஸை, ஆனால் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை இந்த மாதிரி தான் வந்து ஆக்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ எனக்கு வந்து இதில் இருக்கிற இந்த காருங்கிற ஆப்ஜெக்டில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னால் அதை டெலீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலீட் பண்ண முடியும். ஓகே, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ முதல்ல இங்கே பிரிண்ட் பண்ணால் இருக்கிற எல்லா வேல்யூவும் காட்டுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெலீட் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதணும். டெலீட் கார் டாட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதுக்கு அடுத்த லைனில் பார்த்தா திரும்ப வந்து நான் கன்சோல் டாட் லாகில் காரை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா
இங்கே முதல்ல பாருங்க ப்ரைஸோட சேர்ந்து இருக்கு. ரெண்டாவதா பிரிண்ட் ஆகிறப்ப பாருங்க ப்ரைஸை காணும். டிரைவ் ட்ரெயின் வரைக்கும் தான் இருக்கு. நேமு, பிராண்டு, டிரைவ் ட்ரெயின் 3 ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கு. ப்ரைஸ் அப்படிங்கிறத காணும். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி வேண்டாம் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டெலீட் அப்படின்னு போட்டுட்டு ஆப்ஜெக்ட் நேம் டாட் அந்த ப்ராப்பர்ட்டியோட கீ போட்டீங்க அப்படின்னா டெலீட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு இதை டெலீட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட்குள்ள இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணால் என்ன பண்ணலாம்னா கார் அப்படின்னு போட்டு அதே மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு சிங்கிள் கோட்ஸ் முக்கியம். இதுக்குள்ள நான் என்ன கொடுக்குறேன், புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி லெட் சே மாடல் இயர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். மாடல் இயர் இஸ் ஈக்குவல் டு 2024 அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ எந்த வருஷம் மாடல். ஸோ இந்த மாதிரி மாடல் இயர் இஸ் ஈக்குவல் டு 2024 கார் ஆஃப் மாடல் இயர். அதை வந்து ஜென்ரலாக ஆஃப் அப்படின்னு வாசிப்போம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ள சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோம். ஓகே, சிங்கிள் கோட்ஸ் இல்லாமல் சும்மா கொடுத்தீங்கன்னா வேலை செய்யாது. அது ஆல்ரெடி டிஃபைன் ஆகிருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் தான் வேலை செய்யும். புதுசாக ஒன்று டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுங்க. இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னா மாடல் இயர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஆட் ஆயிருக்கு. அண்ட் நோட் பண்ணுங்க, இங்கே டிரைவ் ட்ரெயின் நம்ம ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கோம், அது சிங்கிள் கோட்ஸில் வருது. இந்த மாடல் இயர் நம்ம இந்த இடத்துல சிங்கிள் கோட்ஸ் சொல்லி தான் கொடுத்தோம், ஆனால் அது சிங்கிள் கோட்ஸ் இல்லாமே சேவ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதாவது நீங்கள் அடுத்து ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இடையில அதில் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணுறப்ப இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸோட கொடுக்கறது சின்டாக்ஸ் மேண்டேட்ரி. ஸோ எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். டெலீட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் முடியும். எப்படி பண்ணலான்னா இப்போ லெட் சே கார் ஆஃப் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ நான் அதை 18 அப்படின்னு சொல்லி மாற்றுறேன். இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வருது. ஏன் இது வருது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டப்பா ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்குறப்ப சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறது இஸ் மஸ்ட். ஓகே, சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணால் மட்டுமே வேலை செய்யும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு இப்படி சிங்கிள் கோட்ஸ் போட்டு இந்த டப்பா ப்ராக்கெட் போட்டு தான் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. கார் டாட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 18 இப்படி கூட டேரெக்டாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி டாட் போட்டு யூஸ் பண்ணுறதே ப்ரிஃபர் பண்ணுங்கள், அது பெட்டர் அண்ட் ஈஸி. எப்போல்லாம் இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொடுக்க வேண்டியது வரும், இல்லை புதுசாக ஒன்று ஆட் பண்ணுறதா இருந்தால் அந்த நேரத்துலையும் கொடுக்க வேண்டியது வரும், இல்லை அது வந்து இங்கே மல்டி வேர்டாக இருக்குங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம கொடுக்கறது தேவைப்படும். மற்ற நேரங்களில் இந்த மாதிரி டாட் யூஸ் பண்ணி பண்ணுறதே வந்து உங்களுக்கு பெட்டர் அண்ட் ஈஸி. ஓகே, ஸோ வேரியபிள் எப்படி மாற்றணும்னு பார்த்துட்டோம், அதாவது உள்ளே இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ எப்படி மாற்றணும்னு பார்த்துட்டோம், ஒரு ப்ராப்பர்ட்டி எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி டெலீட் பண்ணுறது இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகே, இப்போ ஒரு புதுசான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இதுக்குள்ளே இது வரைக்கும் நம்ம வச்சது எல்லாமே இந்த கீ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கீ வேல்யூ பேர்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இது இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் கூட நம்மளால் வைக்க முடியும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை எப்படி ஆப்ஜெக்ட்குள்ளே வைக்கலாம் அப்படின்னா மேக் ஷுர் ஒரு லைன் முடிகிறப்பையும் அது கமா போட்டுருங்க, இல்லைன்னா அது ஒரு பிரச்சனை வரும். ஜென்ரலாக ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணும், ஃபங்க்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்து அப்படி எழுதுவோம் இல்லையா. இந்த இடத்துல நம்ம ஃபங்க்ஷனுங்கிற வேர்டை யூஸ் பண்ண வேணாம் இல்லாமையே பண்ணலாம். ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன். ஓகே, அண்ட் இதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன், ப்ரைஸ் +2 அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன். ஓகே, ஃபங்க்ஷன் அப்படின்னா அது வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த இடத்துல நான் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக்காக நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஆன் ரோட் ப்ரைஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை எழுதி அந்த ஃபங்க்ஷனை இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே எழுதி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி பார்க்கலாமா. இந்த இடத்துல நான் கார் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கார் டாட் ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, என்னாச்சு, ப்ரைஸ் இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே, ப்ரைஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வருது. இதுக்கு ப்ரைஸ் அப்படின்னா என்னன்னு தெரில, அதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா திஸ் டாட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா 20 அப்படின்னு வருது. ஓகே, இப்போ இந்த திஸ்ஸுங்கிறத நான் அதுக்கப்புறமா சொல்லலான்னு இருந்தேன், ஆனால் இப்போயே சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு, அதனால் நான் சொல்லிடுறேன். இப்போ பேசிக்காக திஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கரண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த கார் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் என்னுடைய ப்ரைஸ் எடுத்துக்கோ, அதாவது இந்த ஆப்ஜெக்டோட ப்ரைஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த திஸ் அப்படிங்கிறது. இப்போ எதனால இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் இப்போ சொல்கிறேன்.
இங்கே நான் வந்து ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் வாங்குற மாதிரி வச்சுருக்கேன். இந்த இடத்துல நான் வந்து 11 அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறேன். ஓகேவா? இந்த திஸ்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 13 வருது. அதாவது பேசிக்காக என்ன நடந்திருக்கு, இங்கே இருக்கிற 11 வாங்கி 11 + 2 அப்படின்னு பண்ணி 13 ரிட்டர்ன் பண்ணுது. அது நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ பேசிக்காக என்ன நடக்குது, அது ஆர்குமெண்ட்டாக ரிசீவ் பண்ணுறத பிரிண்ட் பண்ணியிருக்கு இல்லையா? ஆனால் இந்த இடத்துல நான் திஸ் டாட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ பாருங்க 20ன்னு வருது. 20ன்னு ஏன் வருது அப்படின்னா, இந்த காரோட ப்ரைஸோட அது வந்து 2 ஆட் பண்ணுது. காரோட ப்ரைஸ் 15 தானே இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இந்த லைனில், அதாவது இந்த ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு முந்தின லைனில் நம்ம அதை 18ன்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு குழம்புதுன்னா நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 17 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ 5 + 2 17 அப்படின்னு வருது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆகிருக்கு பாருங்க. இஸ் டிக்ளேர் பட் இஸ் நெவர் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன் அப்படின்னா நான் இந்த இடத்துல திஸ் டாட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் டாட் ப்ரைஸ்ன்னு கொடுத்தா என்ன பண்ணுன்னா, இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, கரண்ட் ஆப்ஜெக்ட், இந்த ஃபங்க்ஷன் எங்கே ரிசைட் ஆகுதோ அந்த கரண்ட் ஆப்ஜெக்டோட ப்ரைஸ் எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கரண்ட் ஆப்ஜெக்டோட ப்ரைஸ் அப்படிங்கிறது 15. ஸோ 15 + 2 17 அப்படின்னு ரிட்டர்ன் ஆகுது. சப்போஸ் இந்த திஸ் இல்லாமல் கொடுத்தோம் அப்படின்னா 13 அப்படின்னு தான் வரும். ஏன்னா அது ஆர்கியூமெண்ட்டாக ரிசீவ் பண்ணுற ப்ரைஸை எடுத்துக்குது. ஸோ இதுதான் வந்து திஸ் கீவேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல தேவைப்படும். அண்ட் இது வந்து நான் கொஞ்சம் அடுத்ததாக சொல்ல வந்தேன், பட் இதுலேயே வந்துருச்சு, கவர் ஆகிடுச்சு. ஸோ பேசிக்காக என்னென்னா, நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுற எல்லா விஷயத்தையும் இதால் பண்ண முடியும். ஒரு ஆர்கியூமெண்ட்டை வாங்கி ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணி ஏதோ ஒரு ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ்னு ஆர்கியூமெண்ட் வாங்கியிருக்கு, ப்ரைஸ் + 2 ரிட்டர்ன் பண்ணுது. நார்மல் ஃபங்க்ஷன் தான், வேறு எதுவும் இங்கே குழப்புக்கிறதுக்கு இல்லை. அந்த நார்மல் ஃபங்க்ஷனுங்கிற அந்த ஸ்டார்டிங்கில் கொடுக்குற அந்த வார்த்தையை மட்டும் தூக்கிட்டு அப்படியே ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே எழுதி வச்சுருக்கோம். அண்ட் ஆப்ஜெக்ட்குள்ளே எழுதுறப்ப அதை கால் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்டோட நேம் டாட் அந்த ஃபங்க்ஷன் நேம் போடுறோம். அதாவது கார் டாட் ஆன் ரோடு ப்ரைஸ் அப்படின்னு போடுறோம். அண்ட் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆர்கியூமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆர்கியூமெண்ட்ல இருந்து வாங்கி அதை பண்ணுது. ஆர்கியூமெண்ட் கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி திஸ் டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கரண்ட் ஆப்ஜெக்டோட வேல்யூஸை அது எடுத்துக்கும். ஸோ இது ஆப்ஜெக்ட்குள்ளே தான் இருக்குனாலும் அதுக்கு அந்த ஸ்கோப் வந்து வெளியே இருக்காது. அதுக்கு வெளியே இருக்கிற எல்லாமே தெரியாது. நம்ம திஸ் டாட்னு சொன்னாதான் அதுக்கு அதுலேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இல்லைனா ப்ரைஸ்னா என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்னு எரர் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் எரர் வரும். ஸோ திஸ் கீவேர்டும் கவர் பண்ணிட்டோம், ஆப்ஜெக்ட்டும் கவர் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஆப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடான மோஸ்டான விஷயங்கள் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சிம்பிளாக சொல்லிடுறேன், ஒரு குவிக் சம்மரைசேஷன். ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது ரியல் வேர்ல்டில் இருக்கிற விஷயங்களை ப்ரோக்ராமிங்கில் மிமிக் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தப்பட்டது. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னு இதை பற்றி டீப்பாக படிக்க முடியும். அதுக்கு அடுத்தால ஃபியூச்சரில் நம்ம இதை பற்றி பார்க்கலாம். ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் மற்ற லாங்குவேஜ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குழப்பம் வரும். கிளாஸஸ் இல்லாமல் ஜாவா ஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஜாவாலையோ C++லையோ அந்த மாதிரி இருக்காது. பட் ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸே இல்லாமல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ண முடியும். அண்ட் இந்த ஆப்ஜெக்ட் இஸ் சிமிலர் டு டிக்ஷனரிஸ் இன் அதர் லாங்குவேஜஸ். டிக்ஷனரி அல்லது ஹேஷ் மேப் மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸ், அதில் இருக்கிற ஒரு இதுவுமே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து கீ அண்ட் வேல்யூ பேர்ஸாக இருக்கும். அதோட வேல்யூவில் நீங்கள் ஈஸியாக எந்த வேரியபிளோட வேல்யூ வேணால் வச்சுக்கலாம். கீஸில் கீவேர்டும் கூட அலோவ் பண்ணும். நார்மலாக ஏதாவது வார்த்தைகள் வச்சுக்கலாம், ஐடென்டிஃபையர் மாதிரி நீங்கள் அதை ட்ரீட் பண்ணலாம். டபுள் வேர்டட் கீஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன்ஸையும் நம்மளால் வைக்க முடியும். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிஸையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும், டெலீட் கூட பண்ண முடியும். அண்ட் அதில் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம அதில் இருக்கிற ஏதோ ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா திஸ் டாட் அந்த கீ கொடுத்தோம் அப்படின்னா தான் வரும். இல்லை அப்படின்னா அது ஆர்கியூமெண்ட்டாக எதை ரிசீவ் பண்ணுதோ அதுதான் எடுத்துக்கும். கரண்ட் ஆப்ஜெக்டோட வேல்யூ எடுத்துக்கணும் அப்படின்னா திஸ் டாட் அந்த கீயை கொடுக்கணும். ஸோ இதுதான் பேசிக்காக ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இன்னொரு வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இதை பற்றி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யோசிச்சுக்க வேணாம். ஏன்னா நிறைய நேரத்தில் உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ பேசிக்காக இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலே நீங்கள் மற்றது பண்ண உங்களுக்கு இது தானாக வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ் ஆல்வேஸ் ஒரு ட்ரிவியா கொஸ்டின் உங்களுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க யூசர் அப்படிங்கிற பேரில். அதுக்கப்புறம் அதில் நேம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணி உங்களோட நேம் அதில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நேமுங்கிற பேருக்கு எடிட் பண்ணி நேமோட உங்கள் இனிஷியலை ஆட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் எழுதுங்க. அதுக்கப்புறம்
அந்த ப்ராப்பர்ட்டியை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு லைன் எழுதுங்க. ஸோ இது மூணுமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எழுத போகிறீங்க. ஒரு யூசர்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க. அந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்து அதில் நேம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, அதில் உங்கள் பேர் வைக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் அந்த நேமுங்கிற ப்ராப்பர்ட்டியோட உங்கள் இனிஷியல் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் நேமுங்கிற ப்ராப்பர்ட்டியை டெலீட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் எழுத போகிறீங்க. அண்ட் ஒரு ஸ்டெப்புக்கும் அடுத்து அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு console.log போடுங்க. ஸோ இந்த ட்ரிவியா கொஸ்டின் ஆன்சர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் ரிலேட்டடான வேற ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ரேட்டர், அதை பார்க்கலாம். டாடா.